உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. கோல்டு பிரைஸ் எதனால ஏறுது அப்படின்னு பார்த்தா குளோபல் அன்சர்டனிட்டி. ட்ரம்ப் மார்னிங் வந்து என்ன ட்வீட் பண்றாருன்றதை பொறுத்து தான் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் நிலவரம் அப்படின்னு இருக்கு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து எமோஷனல் வேல்யூ இருக்கணும், எனக்கு வந்து நான் ஒரு மேரேஜுக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுனாக்கா ஆப்வியஸ்லி வந்து இனிமேல் ஃபிசிக்கல் தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் வந்து பெஸ்ட்டு. எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கமோடிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆப்வியஸ்லி அதோடைய ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கோல்டு ப்ரைஸ் குறையுமா, எப்போ குறையும், எவ்வளோ குறையும், அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு ப்ரைஸ் வந்து ஒன்ஸ் குளோபல் அன்சர்டனிட்டிலாம் குறைஞ்சதுனாக்கா டெஃபினட்டாக வந்து அது செட்டில் ஆகும். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டியுமே ஜாஸ்தி இருக்கும், கோல்டு மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாலாம் இருக்காது. ஸோ ஒரே நாளில் 20% கூட ஃபால் ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட் 1 or 2 years வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கோல்டு அதோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் 1 year பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை விட வந்து ஜாஸ்தியாக சில்வர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு போது எல்லாரும் கோல்டு சில்வர்ன்றாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் அடுத்த 1 or 2 years தான் இதுக்கான ரிசல்ட் என்னன்றது தெரியும் நமக்கு. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபவுண்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரி, இப்போ நாளைக்கு நாள் பாத்தீங்கன்னா கோல்டு சில்வர் இரண்டினுடைய பிரைஸ்மே வந்து ரொம்பவே வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயம் கோல்டு வாங்க சரியான சமயமா சார்? கோல்டு பிரைஸ் எதனால ஏறுதுன்னு நம்ம நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் நானும் சொல்றேன். கோல்டு பிரைஸ் எதனால ஏறுது அப்படின்னு பார்த்தா குளோபல் அன்சர்டனிட்டி. ஸோ ட்ரம்ப் மார்னிங் வந்து என்ன ட்வீட் பண்றாருன்றதை பொறுத்து தான் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் நிலவரம் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஈக்விட்டி மார்க்கெட் ஒரு மாதிரி ஷேக்கியா இருக்கு, ஒரு மாதிரி வால்டலா இருக்கு. அப்போ அதோடைய அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்டர்னேட் என்னன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி கோல்டு தான். கோல்டு வந்து வெறும் ரீட்டைல் இன்வெஸ்டர் மட்டும் வாங்குறது இல்லை. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னாக்கா நிறைய வந்து அக்ராஸ் குளோபு சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுனாக்கா கோல்டு பிரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து கோல்டுக்கான சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன சார் சொல்லுவாங்க? பிசிக்கலா வாங்கலாமா, டிஜிட்டலா வாங்கலாம்? ஸோ கோல்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து எமோஷனல் வேல்யூ இருக்கணும், எனக்கு வந்து நான் ஒரு மேரேஜுக்கு இல்லை வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணுனாக்கா ஆப்வியஸ்லி வந்து இனிமேல் ஃபிசிக்கல் தான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் வந்து பெஸ்ட். ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு எல்லாமே வந்து பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ பேப்பர் ஃபார்மேட் இந்த சென்ஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்ல இருக்கும், பிசிக்கலா எதுவும் இருக்காது. ஸோ ஸ்டோரேஜ்க்கான நம்ம எதுவும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்ஷியலா கூட வந்து அதை ரெடீம் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பிசிக்கலை கான்சென்ட்ரேட் பண்ணது கொஞ்சம் தவிர்த்துட்டு இப்போ வந்து டிஜிட்டல் நோக்கி போயிட்டு இருக்காங்க, அதாவது கோல்டு இடிஎஃப் நோக்கி. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்மே டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குல்ல சார்? ஆப்வியஸ்லி இப்போ எப்பவுமே ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு கமோடிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது ஆப்வியஸ்லி அதோடைய ப்ரைஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த குளோபல் அன்சர்டனிட்டி எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா டெஃபினட்டா கோல்டு வந்து பிரைஸ் குறைய தான் செய்யும். ஸோ இதே மாதிரி ஏறி போய்கிட்டே இருக்காது. ஓகே, இப்போ கோல்டு பிரைஸ் குறையுமா சார்? எவ்வளோ சார் குறையும்னு எதிர்பார்க்குறீங்க? ஸோ கோல்டு பிரைஸ் குறையுமா, எப்போ குறையும், எவ்வளோ குறையும், அது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு பிரைஸ் வந்து ஒன்ஸ் குளோபல் அன்சர்டனிட்டிலாம் குறைஞ்சதுனாக்கா டெஃபினட்டா வந்து அது செட்டில் ஆகும். அந்த மாதிரி ஒரு சினாரியோ வரும்போது ஆப்வியஸ்லி ஈக்விட்டி மார்க்கெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ வந்து கோல்டு கூட பார்த்தீங்கன்னா சில்வருடைய விலையுமே வந்து அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இப்போ சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது சரியான சமயமா? கரெக்ட். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் வந்து இப்போ நியூ கோல்டு, இனிமே வந்து சில்வர் வந்து நெக்ஸ்ட் கோல்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. பட் சில்வர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ சில்வர் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டியுமே ஜாஸ்தி இருக்கும், கோல்டு மாதிரி கொஞ்சம் ஸ்டேபிளாலாம் இருக்காது. ஸோ ஒரே நாளில் 20% கூட ஃபால் ஆயிருக்கு சில்வர். ஸோ சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து நிறைய இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கோ கிரீன் சொல்கிறோம், அதனால வந்து கிரீன் எனர்ஜி நோக்கி போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த காருக்கு வந்து அந்த செமிகண்டக்டருக்கு, அதன் வந்து சிப்பு, மொபைலோடைய சிப்புக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலார் பேனல்ஸுக்கு, இது எல்லாத்துக்குமே வந்து சில்வர் வந்து யூசேஜ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வருடைய ப்ரைஸுமே கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ சில்வருக்கு வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா ஃபிசிக்கலாக வாங்கலாமா, டிஜிட்டலாக வாங்கலாமா சார்? ஆப்வியஸ்லி கோல்டுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேண்டான்னு சொல்லுவேன். சில்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோரேஜ் வந்து ரொம்பவே டஃபாக இருக்கும். ஸோ அதனால ஆப்வியஸ்லி வந்து சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் யோசிக்கும் போது நீங்கள் வந்து டிஜிட்டலாக போடுறது தான் வைஸ். இப்போ வந்து சில்வர் ETF பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணிருக்காங்களா சார்? லம்சமா போடாதீங்க, இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க, இது எப்படி சார் பார்க்குறீங்க?
ஸோ அதுதான் இது வந்து மறுபடியும் இன்னும் டிமாண்ட் வந்து ஜாஸ்தி கிரியேட் பண்ணுது தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா இனிமேல் எல்லாருமே சில்வரை வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாமே ஒரே கமாடிட்டியில் வச்சுக்கலாமா, எல்லாத்தையும் எடுத்து போய் சில்வர்லேயே போடலாமா, சில கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேட்குறாங்க, நான் எல்லாத்தையும் ஈக்விட்டி எல்லாத்தையும் எக்ஸிட் பண்ணிடுறேன், லாஸ்ட் 1 year ஒன்றும் பெரிய ரிட்டர்ன்ஸ் இல்லை, எல்லாத்தையும் எடுத்து போய் நான் சில்வரில் போடவான்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு யாருமே பண்ணக்கூடாது. ஸோ அசட் அலோகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஈக்விட்டி விட்டு வந்து கோல்டு சில்வர் நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதுதான் இது வந்து ரீசன்சி பயாஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ ரீசெண்டாக என்ன ஒன்று ட்ரெண்டிங்காக இருக்கோ, எந்த இது வந்து நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோ அந்த அசட் கிளாஸ் வந்து சேஸ் பண்ணுறது. ஸோ இது லாங் டேர்மில் வந்து நமக்கு ஏமாற்றுறது தான் கொடுக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் 2 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்விட்டியில் வந்து ஜம்ப் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் 1 year பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன், எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஏமாற்றம் தான் கிடைச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு, ஸோ கோல்டு வந்து லாஸ்ட் 1 year பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதை விட வந்து ஜாஸ்தியாக சில்வர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு போது எல்லாரும் கோல்டு சில்வர்ன்றாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் அடுத்த 1 or 2 years தான் இதுக்கான ரிசல்ட் என்னன்றது தெரியும் நமக்கு. இப்போ லாங் டேர்ம்ல வந்து கோல்டோட ஈக்விட்டி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமா சார்? கண்டிப்பா. கோல்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன். கோல்டு வந்து ஒரு சீட் பெல்ட் மாதிரி, அங்க வந்து ஸ்பீடு எதிர்பார்க்க முடியாது, சேஃப்டிக்கு வந்து டாப் ப்ரையாரிட்டி. இதே ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பீடு, ஸோ அங்க வந்து சேஃப்டியை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணனாக்கா அவுட் பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. இன்ஃப்ளேஷன், இந்த கிரைசிஸ் இது எல்லாமே பார்க்கும்போது கோல்டை விட வந்து இப்போ கோல்டு தான் நெக்ஸ்ட் கரன்சி அப்படின்ற மாதிரிலாம் வந்து டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கோல்டை விட ஈக்விட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமா சார்? லாங் டேர்ம்ல டெஃபினட்டா வந்து கோல்டை விட ஈக்விட்டி பெர்ஃபார்ம் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு 15-20 yearsல பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 15-20 yearsக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா ஈக்விட்டி அசட் கிளாஸ் தான் வந்து எல்லா அசட் கிளாஸையுமே வந்து கம்ஃபர்டபுளா பீட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ நிறைய எக்ஸ்பர்ட் சொல்ற விஷயம் என்னன்னா கோல்ட்ல வந்து நீங்க ஒரு 5 to 10% வந்து உங்க போர்ட்ஃபோலியோல அலோகேஷனா வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. பட் இந்த ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்ற பிளான் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நாங்க வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஒரு 10 to 15% வரைக்கும் கமோடிட்டிஸ்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். கமோடிட்டிஸ் இந்த சென்ஸ் கோல்டும் கமோடிட்டியில் தான் வரும், சில்வரும் கமோடிட்டியில் தான் வரும். ஸோ அப்போ என்னன்னா கோல்டு வந்து ஒரு 10%, சில்வர் வந்து ஒரு 5% வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். நாட் மோர் தென் தட். ஸோ ஏன்னா வால்டாலிட்டி ஜாஸ்தியா இருக்கும். கோல்டை கம்பேர் பண்ணும்போது சில்வர் வந்து ரொம்ப வால்டலா இருக்கும். ஸோ அதனால வந்து உங்க ஓவரால் போர்ட்ஃபோலியோல முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்கள் கோல்டை வந்து ஒரு ஹெட்ஜிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்போஷர் இருக்கு அப்படின்னாக்கா அதை ஹெட்ஜ் பண்றதுக்கு கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் 1 or 2 years வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிருக்கு, கோல்டு அதோட அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அதுக்கு வந்து கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா கான்ட்ரரியா இருக்கும். கோல்டு ஏறிச்சுனாக்கா ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும், ஸ்டாக் மார்க்கெட் ஏறினா கோல்டு ஏறும். இப்போ அப்படி இல்லை, லாஸ்ட் ஒரு 1 or 2 years பாத்தீங்கன்னாக்கா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஏறுது, அட் த சேம் டைம் கோல்டு அதையும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால வந்து ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஒரு 10 to 15% வச்சுக்கிறது வந்து அட்வைசபிள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 2-3 yearsல வந்து டிஜிட்டல் ETF, சில்வர் ETF இதெல்லாமே வந்து பிசிக்கல் கோல்ட பீட் பண்ணுமா சார்? கண்டிப்பா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஆப்ரேஷன் ஈஸ். நீங்க போய் கடைக்கு போய் வாங்கி அதை எடுத்து வந்து ஸ்டோர் பண்றது அதெல்லாம் வந்து முடியாத காரியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ கூகுள் பேல வந்து SMS அனுப்புற மாதிரி பணத்தை அனுப்புறோம். ஸோ அதுக்கு அடாப்ட் ஆயிட்டோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து பிசிக்கல் கோல்ட்லேருந்து இப்போ எல்லாமே டிஜி கோல்டுக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் ஒரு 5-10 yearsக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து டிஜிட்டல் கோல்டு தான் வந்து வில் ரூல். ஓகே, இப்போ டிஜிட்டல் கோல்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல கூட நிறைய வந்து கோல்டு 10 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய்க்கு அப்படி கூட கோல்டு வந்து வாங்கலாம்னு சொல்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பாக்குறீங்க? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா வந்து கோல்டு வாங்குறதுன்றது ஒரு மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு இது. இப்போ வந்து ரெகுலேட்டட், செபி வந்து ரெகுலேட் பண்ணுது, ஆம்பியோ இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வழியா போறதுன்றது ரொம்ப சேஃப். இண்டிவிஜுவலா ஒரு தங்க நகை கடையில வந்து அவங்க சிட்டு போட்டிருக்காங்க, அவங்க ஆன்லைன்ல டிஜிட்டல் கோல்டு கொண்டு வராங்க அப்படின்னும் போது அதை யாராவது ரெகுலேட் பண்றாங்களான்னாக்கா தெரியாது. ஒன் ஃபைன் மணி அவங்க ஹானர் பண்ணலனாக்கா நமக்கு பெரிய ஏமாற்றம் கிடைக்கும். அது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு இந்தியால, சென்னையில பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால என்னுடைய சஜஷன் வந்து ஆர்கனைஸ்டு இதுனாக்கா நீங்க வந்து த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்றது வந்து சேஃப் பெட் நமக்கு. ஓகே சார், இப்போ லாஸ்டா நெக்ஸ்ட் 5 yearsல கோல்டு சில்வர் பிரைஸ் எங்க சார் போகும்? ஓகே, இது குட் கொஸ்டின். இது வந்து குளோபல் சினாரியோ பொறுத்து தான். நெக்ஸ்ட் 5 yearsல எல்லா வார் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கோல்டு சில்வரும் ஒன்றும் பெருசா போகாது. மேபி சில்வர் வேணா போறதுக்கு சான்சஸ் இருக்கு, கோல்டு வந்து அந்த அளவுக்கு பெருசா போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அட் த சேம் டைம் நான் இப்போ வந்து கோல்டு வாங்கலாம்னு நினைக்கிறேன், நான் இப்போ லம்சமா வாங்கலாமா அப்படின்னாக்கா எங்களுடைய அட்வைஸ் வந்து நீங்க ஸ்டாகர்ட் மேனர்ல, அதாவது SIP முறையில மாசம் ஒரு அமௌண்ட் வந்து கோல்ட்ல வாங்குறது தப்பு கிடையாது. அகைன் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா ஓவரால் உங்க போர்ட்ஃபோலியோல ஒரு 10 to 15% வந்து அலோகேஷன் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வந்து கோல்டு வந்து இவ்வளோ பிரைஸ் அதிகமாகும் நம்ம யாருமே எதிர்பார்க்கல. அதே மாதிரி சில்வருமே வந்து கோல்டு பீட் பண்ணுமான்றது எதிர்பார்க்கல. இப்போ கோல்டு சில்வர் தவிர்த்து ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காப்பர் தான். ஸோ இன்னும் காப்பருக்கு வந்து இங்க அந்த அளவுக்கு இன்னும் டிமாண்ட் வந்து ரீட்டைல்ல வந்து இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு கோல்டு சில்வர் இது 2 தான் வந்து கமாடிட்டில பண்ணிட்டு இருக்கு. ஓகே சார், கோல்டு சில்வர் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.